ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். மீஷோவில் நான் வாங்கின சில பொருட்களோட பார்ட் 2 வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது ஒரு பிளேட் ஆர்கனைசருங்க. ரொம்ப நாளாக எனக்கு இது தேவையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் மீஷோவில் தேடினேன். ஸ்டீலில் நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. நார்மலான ஸ்டீல்ஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது பிளேட்ஸ் அதில் ஆர்கனைஸ் பண்ணும்போது தண்ணி பட்டால் துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண மாதிரி ரொம்ப சிம்பிளான ரேக்கை ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இது ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. இதோட ரேட்டு ஒரு பீஸோடது 217 ருபீஸ் வந்துச்சு. நான் 2 எண்ணம் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். ஷெல்ஃபில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே கரெக்டான ப்ராடக்டாக எனக்கு இருந்துச்சு. ஒரு சைடில் சின்ன பிளேட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இன்னொரு ரேக்கில் பெரிய பிளேட்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக வாஷிங் மிஷின் ஏரியாவில் ஒரு ஷெல்ஃப் எனக்கு தேவையாக இருந்துச்சு. சோப்ஸு லிக்விட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக. இதுக்கு கீழேயே 4 ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் கூட நம்ம ஏதாவது மாட்டி வச்சுக்கலாம். இதுக்கு ஆணியும் அவங்களே கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் செவுத்துலேயே ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது. இந்த இடத்துல இது கரெக்டாக எனக்கு ஃபிட் ஆச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இது மேலே வச்சுக்கிட்டேன். இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காகவும் அது நல்லா நிற்கிது. அடுத்ததாக சிங்க் ஏரியாவில் வைக்கிறதுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரொம்ப சூப்பரான பேஸ்கெட். இதில் ஹோல் கீழே கொடுத்துருப்பாங்க. நம்ம வேஸ்டெல்லாம் இதில் வடிகட்டி போட்டு வச்சுக்கலாம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 155 ருபீஸ் வந்துச்சு. சிங்கோட கார்னரில் இதை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே இதை இந்த ஹோலில் மாட்டி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இது நல்லா ஸ்ட்ராங்காக க்ரிப்பாகவே நின்றுச்சு. இது நான் மாட்டி 1 வாரம் ஆச்சு. அதுலேருந்து அது கலண்டு வரவே இல்லை. இந்த மாதிரி நம்ம வேஸ்டெல்லாம் அதில் ஊற்றி வச்சிட்டோம்னா தண்ணி மட்டும் நீட்டாக கீழே வந்துடும். இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். அடுத்ததாக டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் தேடிட்டு இருந்தேன். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது ரொட்டேட்டிங் டைப்பில் இருந்துச்சு. நான் இது மேலே ரெகுலராக யூஸ் பண்ணுற ஜாம், சாஸ் வெரைட்டிஸ், சால்ட், பெப்பர் இதெல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே இந்த ஒரே ரொட்டேட்டிங் ஆர்கனைசரில் ஃபிட் ஆகிடுச்சு. இதுவுமே ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 139 ருபீஸ் வந்துச்சு. அடுத்ததாக டூத் பேஸ்ட்டு, டூத் ப்ரஷ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் நான் மீஷோவில் தேடிட்டு இருந்தேன். அதில் இது ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சு. நான் எப்பவும் வைக்கும்போது டூத் ப்ரஷ் எல்லாம் ஓப்பன்லேயே இருக்கிறனால அதில் பூச்சியெல்லாம் உட்காரதுனால அது அவ்வளோ ஹைஜீனிக்காக இல்லை. அதனால் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்தப்போ. உடனே இதை நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 155 ருபீஸ் வந்துச்சு. இதில் 5 டூத் ப்ரஷ் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். இதுக்குள்ளே பேஸ்ட்டை நம்ம மேலே அந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் ப்ரஷ்ஷை உள்ளே விட்டோம்னா நீட்டாக அதில் பேஸ்ட் வந்துடும். இதுவுமே நல்லா நீட்டாக க்ளோஸ் பண்ணி தான் இருந்துச்சு. நம்ம ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் பேஸ்ட் அதில் வெளியில் வரும். அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதில் கொடுத்துருந்த அந்த செல்ஃப் அடிசிவ் ஸ்டிக்கர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாதனால நான் என்னுடைய டபுள் சைட் டேப்பை போட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது கலண்டு வரவே இல்லை. ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆகிடுச்சு.
நான் ஆர்டர் பண்ண இந்த ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.